எல்லாரும் டிராகன் படம் பாத்தீங்களா? படத்துல காமெடி சென்டிமெண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சா? படம் நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. படம் நல்லா இருந்துச்சு, பார்த்து முடிச்சாச்சு, அதெல்லாம் சரி. இந்த வீடியோ எதுக்குன்னு தெரியலையே. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம்னா எதுக்காக அடிக்கிறோம்? லாஜிக்கே இல்லாமல் சீன் வைக்கிறது, கிரிஞ்சா சீன் வைக்கிறது, அது என்னது கருமோ மிசாஜினிஸ்டிக்கா சீன் வைக்கிறது, கதை நல்லாவே இல்லை, ஸ்க்ரீன் பிளே எழுதவே இல்லை, இப்படி பல காரணம் இருக்குது அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் எது வரைக்கும்னா அந்த படம் நமக்கு பிடிக்காத இருக்கிற வரைக்கும் தான். சப்போஸ் அந்த படம் பிடிச்சி போனுச்சுன்னா கிரிஞ்சியாக அக்செப்ட் பண்ணிக்குவோம். இப்போ டான் படத்தையே எடுத்துக்குவோமே, அந்த படம் நல்லா ஓடிருச்சு, இந்த படம் ஏன்டா ஒன்றுச்சுன்னு இப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமாம், அந்த படம்லாம் எப்படி ஒன்றுச்சு? செம்ம டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு ஃபாதர், டாக்ஸிக்கு நான் டாக்ஸிக்கு அப்படி ஒரு டாக்ஸிக்கு இவர் ஃபாதரு, ஏமா அப்பா இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காரு? அவர் டாக்ஸிக்காக இருந்ததே உனக்காகத்தான்டா. அப்படியே நம்ம டிராகன் படத்தை பார்த்தோமா, அதுலேயும் ஏகப்பட்ட இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருக்குது, கிரிஞ்ச் இருக்குது, டாக்ஸிசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இந்த படம்லாம் நமக்கு பிடிச்சி போயிருக்கோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த படத்தில் நடக்கிறது எங்கேயாவது நடக்குமா? புதுசாக வர ஃப்ரெஷருக்கெல்லாம் இவனை மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் பிரின்சிபல். எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா? நடக்காது. இப்போ அந்த காலேஜிலேருந்து ஜெயிச்சவங்கள பெருமையாக பேசுகிறத நானே கேட்டிருக்கேன். எங்கள் காலேஜில் கூட நான் ஃபஸ்ட் இயர் போனப்போ நம்ம காலேஜ் தான் மாரியப்பனை அனுப்புனாங்க ஒலிம்பிக்கு கோல்டு அடிஸ்ட் டாப்பில், அப்படிலாம் பெருமையாக பேசிக்குவாங்க. ஏவிஎஸில் படிச்சிங்களா ப்ரோ? படித்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ காலேஜாவது போனீங்களா ப்ரோ? போனேன்னு கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் டிகிரி வச்சுருக்கேன் ஒரு வாரமாக. பங்கு கொரோனா பாஸ் பண்ணி விட்டுருச்சு அவனை. ஏய் அங்கே என்ன வீடியோ கவனி. ஆனால் எந்த காலேஜ்லேயாவது இந்த காலேஜ்லேயே இருக்கிற பெரிய பொறுக்கி இவன் தான் அப்படின்னு காட்டிகிட்டு இருப்பாங்களா? நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கிளாஸே வந்து சப்போர்ட் பண்ணோம். 43 அரியர்ஸ் இருக்கு சார். அவன் ஹாஸ்டல் டெய்லி படிச்சிட்டு இருக்கான் சார். யார் நீ? லவ்வர் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கழட்டி விட்டு போகலான்னு பார்க்குறீ, உனக்கு அசிங்கமா இல்லைன்னு பச்சையாக கேட்பாரு. அவர் டப்புன்னு மூவ் ஆன் ஆகி போய் ஃப்ராடு பண்ணி வேலைக்கு சேர்ந்துருவாரு. மாசத்துக்கு 1,20,101 ரூபாய் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை வேணும் சார். ஒரே ஒரு பாட்டு தான் பணக்காரன் ஆயிடுவாரு. டே இதெல்லாம் படையப்பா சூரியவம்சம் பண்றப்ப பார்த்துருப்பாங்கடா, இப்பயுமா பார்க்குறாங்க? அது மட்டுமா, மறுபடியும் காலேஜில் சேர்ந்து படித்து 48 அரியரையும் கிளியர் பண்ணுவார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தாலும் படம் பார்க்குறப்ப எப்படி என்ஜாயபுளாக இருந்துச்சு, படம் பார்க்குறப்ப எப்படி நான் ரசித்தேன், இந்த படத்தில் அப்படி என்னை ஈர்த்துருச்சு, இதெல்லாம் பற்றி தான் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். வாங்க. முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தோட ட்ரீட்மெண்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படங்கள்லேயே லக்கி பாஸ்கர் படம் மட்டும் நம்ம ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒரு ஓரமாக இருக்கும். அந்த படம் நமக்கு எதனால் பிடிச்சது? ட்ரீட்மெண்ட் புதுசு. இப்போ ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க, அந்த கேரக்டர் ஒரு 2 லட்சம் பணம் கேட்குது, அந்த கேரக்டர் வந்துட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு போயிருமோ அப்படின்ற எண்ணம் ஆடியன்ஸோட மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரியான தாட் நமக்கு எதனால் வருது? யூஸ்வலாக ஒரு படம் எடுத்துக்கிட்டாலே ஒருத்தன் நல்ல மாதிரி பேசுகிறான்னா அடுத்த சீனில் ஆப்பிடிச்சுட்டு தான் போவான். அப்படியே நம்ம பார்த்து கேட்டு பழகிட்டதுனால தான் அந்த 2 லட்சத்தை அந்த கேரக்டர் ஏமாத்திருமோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் ஏமாத்தலை அப்படிங்கிறப்ப நமக்கு புதுசாக ஒரு ஃபீலிங். அப்பயும் கூட அந்த கேரக்டர் நம்பாமல் 10 லட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏமாத்திருன்னு நினச்சிருப்போம். அமெரிக்காவுக்கு வெறுங்கையோட மட்டும் போக மாட்டேன், ஒரு பெரிய டீல் இருக்கு. அப்பயும் அந்த கேரக்டர் ஏமாத்தலை, மறுபடியும் புதுசாக ஏதோ பார்க்குறோம். யூஸ்வலாக ஒரு படம்னா எப்படி இருக்குமோ அப்படி இல்லாதது டிராகன் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்ம அங்கே புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். டிராகன் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தோமா, ஹீரோ இந்த இடத்துல மாட்டிக்குவார், அந்த இடத்துல மாட்டிக்குவார், அதுவும் கடைசியாக கைடோ பெங்களூர் போனதெல்லாம் மாட்டிக்கே கிட்டான்னு நினச்சோம். அப்போ எல்லாம் மாட்டாமல் தப்பிச்சிருவார், அப்புறம் அவராக ஒத்துக்குவார். இந்த மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் புதுசு நமக்கு. இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எடுத்துக்கோமே, அதுவுமே இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கிறதுக்கு காரணம் ட்ரீட்மெண்ட் புதுசு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு 7 நாள் நீ வந்துட்டு வேலை பார்ப்பா, அதுக்கப்புறம் தான் உன்னை பர்மனெண்ட் ஆக்குவேன்னு சொல்லுவார். அப்புறம் பக்கத்தில் இருந்த பாட்டி இறந்து போயிடும், அதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவார். இதையெல்லாம் பார்த்துட்டு மன உருகி எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு ஓகே சொல்லிடுவார், பர்மனெண்ட் ஆக்கிடுவார் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவர் பர்மனெண்ட் ஆக்க மாட்டார். ட்ரீட்மெண்ட் புதுசு. டிராகன் படத்தில் ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சீன்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா
டிராகனோட ஃபர்ஸ்ட் லவ் டீச்சரா என்ட்ரி தரும். இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். பட் அவங்க மீட் பண்ற அந்த பாயிண்ட்டை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா, அது புது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது. அப்புறம் இந்த 10 லட்சம் கேட்பாரு இல்லையா, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுப்பாரு. யூஸ்வலாக அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு அப்படின்னா பையன் என்ன பண்ணுவான், ஏமாந்துட்டு வந்துடுவான். ஆனால் நம்ம ஹீரோ ஏமாற மாட்டாரு, வேலைக்கு போய் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாரு. பரவாயில்ல தனபால், நான் கூட மற்ற பசங்க மாதிரி உன் பையன் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா உன்னை நல்லா வச்சிருக்காங்க. ஆமா சார். இதை விட யூஸ்வலா ஒரு விஷயம் சொல்லிட்டா, வில்லன்ஸ் எல்லாம் திருந்திடுறது. நம்ம டிராகன் படத்திலே பார்த்தோமா, ஹீரோ வந்துட்டு தற்கொலையா சுத்திட்டு இருப்பாரு. அச்சோ 48 அரியர் கிளியர் பண்ணுமா, அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லி குறுக்கு வழியில போவாரு. சொல்லப்போனா ரொம்ப கெட்டவனா இருப்பாரு. ஆனால் அவர் வந்துட்டு திருந்திடுவார். நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோமா, வில்லன்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ் வந்தால் திருந்திடுவாங்க. சார் படம் ஆரம்பித்து 2.5 மணி நேரம் ஆச்சு, இந்த டைமில் நீங்கள் திருந்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். திருந்திட்டா போச்சு. இதை வெடிகுண்டு முருகேசன் படத்திலேயே கலாய்ச்சிருப்பாங்க. வழக்கம் போல வில்லன் திருந்திட்டானா. ஆனால் இங்கே இவர் திருந்துறாருன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுது. 4 பக்க வசனத்தை நாக்கு தள்ளுற மாதிரி ஹீரோ பேசிட்டா போதும், வில்லன் திருந்திடுவான் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லாமல் இவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு தருவாங்க, ஆனால் திருந்த மாட்டார். மறுபடியும் திருந்துறதுக்கு வாய்ப்பு தருவாங்க, ஆனால் திருந்த மாட்டார். மறுபடியும் திருந்துறதுக்கு வாய்ப்பு தருவாங்க, திருந்த மாட்டார். அவருக்குள்ளேயே நம்ம திருந்தாம தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கில்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கில்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த டாப்பர் பையன் உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறப்ப. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி திருந்துறதை பார்க்குறப்ப நிஜமாவே இவன் திருந்திட்டான் போல தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். இதெல்லாம் தான் நம்ம இந்த டிராகன் படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கான காரணம். நம்ம டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படமான ஓமை கடவுளை படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபேண்டசி இருக்கும். உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தரேன்ப்பா, போய் உன் லைஃப்பை பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கோ அப்படின்னு. உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிக்க, நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ். இப்போ அந்த படம் ஒர்க் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாமா. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல நான் அதை பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் என் வாழ்க்கை அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு. இப்போ என்னத்தை பண்ணி நம்ம ஃப்யூச்சரை நல்லா ஆக்கிக்கலாம் அப்படின்னே நினைக்க மாட்டோம். நடக்காத விஷயத்து மேலே நமக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு படம், நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன், போய் உன் வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கோ அப்படின்னு. டிராகன் படத்துலையும் அதே மாதிரியான ஒரு ஃபேண்டசி ட்ராவல் ஆகுது. உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிக்க, நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ். நீ செஞ்ச தப்பை திருத்திக்க நான் தர செகண்ட் சான்ஸ் இது. 2 படத்துலையும் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்ற டைலாக் காமன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆனா 2 படத்துலையும் செகண்ட் சான்ஸ் தான் காமனான விஷயம். கம்பேர் பண்ணி பார்ப்போமா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த படத்துல அவர் தப்பான டிசிஷன் நினைக்கிறாரு, ஆனா இந்த படத்துல உண்மையாவே தப்பான டிசிஷன் எடுக்கிறாரு. ஓமை கடவுளையில அவர் எடுத்த அந்த டிசிஷன்னால அவருக்கு அவரோட லைஃபே பிடிக்கல, ரொம்ப கேவலமா போகுதுன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரியே டிராகன் படத்துல அவருக்கு அவர் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷமா போகுதுன்னு நினைக்கிறாரு. 2 படத்துலயுமே செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஓமை கடவுளையில உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கப்பான்னு கொடுக்குறாரு. ஆனா இந்த படத்துல உண்மையிலேயே உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. கிளைமேக்ஸ்ல 2 பேருமே தன்னோட தப்பை உணர்றாங்க. ஃப்ரெண்டை லவ் பண்ணா நல்லா இருக்குன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு, நேர்வழியில தான் போகணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல தான் எனக்கு கிரிஞ்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சு. கிரிஞ்ச் என்பது ஒன்று உண்டு, அது தேவர்களாலும் கண்டறியப்படாத ஒன்று. இப்போ உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கிறது எனக்கு கிரிஞ்சா இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கிரிஞ்சா இருக்கிறது உங்களுக்கு கிரிஞ்சா இல்லாமல் இருக்கலாம். இந்த கிரிஞ்சுங்கிறது வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த டிராகன் படத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நானும் பார்த்து என்ஜாய் பண்ணேன். இதுக்கெல்லாம் போய் ரோஸ்ட் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இது ரோஸ்ட் வீடியோவே இல்லை, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்னப்பா நான் கிளம்பட்டுமா?